வெயில் சுருன்னு இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து சண்டே, இன்னைக்கு ஊர் சுத்த கிளம்பிட்டோம். இன்னைக்கு யஷ்வந்த் அன்பனியை பார்த்துட்டு மெரினா பீச் சுற்றலாம்னு ஒரு ஐடியா. அதனால் என்ன பண்ணுறோன்னு தெரில. ஹலோ, அண்ணன் இதே மாதிரி டிசைன் நாங்க போட்டிருக்கேன். யார் அண்ணா? நீயா? வீட்லடா, வீட்ல. இல்லை அண்ணன் நீ அதான் உனக்கு எதிர அண்ணன் ஒஸ்டாண்டா. ஐயோ 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 வைத்து கட்டி மேக்னெட்ரா, மேக்னெட். சரி கிட்டார் வாசி. அவன் நல்லா வாசி. நீ வாசி. நெஞ்சுக்குள் பெய்து தெரியாது சார். வாசி வாசி. வாங்கிட்டேன். வாங்க மட்டும் தான் நான் செஞ்சேன். ஒன்னும் கத்துக்க ஆரம்பிக்கலடா. எங்கடா கத்துக்க விடுறீங்க? ஒரே ஒரு காடை 2 மாசமா வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். என்ன கார்டு? ஃபன் சிட்டியா? மியூசிக் கார்டுடா. மியூசிக் கார்டா? இ மைனர். ஒண்ணுமே தெரியாதா? எனக்கு எதுவுமே தெரியாது. அதுதானே வாங்குறது. நான் எடிட்ல வேற பாட்டு போட்டுறேன். இப்ப என்ன வாங்கி தர போற? காசு எடுத்து அவங்க பாக்கெட் நோட்டு. என்ன எல்லாமே எனக்கு இவன் கேமரா பின்னாடி எவ்வளவு பண்றியே? எனக்கு எல்லாமே அவன் தான் வாங்கி கொடுத்துருக்கான். ஐயா அன்பு இது 100 ரூபாய் இருக்கு வாலெட்ல. போதல. ஒரே ஒரு சைஸ் வாங்கி 3 பேர் சாப்பிட்டு வருவோம். என்ன சொல்ற? ஒரே சரி 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 சொல்லு, எங்க கூட்டு போற? என்ன பிளான் இன்னைக்கு? நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு? ஓகே, இன்னைக்கு நீ ரொம்ப கட்டாயப்படுத்தி என்னோட பிஸி ஷெட்யூல நீ ஏஞ்சல் மாதிரி இருக்க. மேல ஏதோ பல்ப் இருக்கு, ஒட்டா இருக்கு. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன எங்க கூட்டு போறீங்க? ரொம்ப ஆசைப்பட்டு என்ன கேட்டதுனால நம்ம வந்து பீச்சை சுத்தி பார்க்க போறோம். பீச்சை சுத்தி பார்க்க போறோம். பீச்சை சுத்தி பார்க்கல, பீச்ல நீ சாப்பிடணும், சீ ஃபுட்ஸ் தான் சாப்பிடணும்னு சொன்னல. அதனால நீங்க நீங்க வரும்போது 1-2 கடை தான் பாத்துருவீங்க. நீ எவ்வளவு வருஷம் ஆச்சு வந்து? 2 இயர்ஸ் இருக்குமா? 2 இயர்ஸ். நீ தான் கூடவே இல்லை. எங்க வரது? கூப்பிட்டா மட்டும் நீ வந்துட்டாலும் எல்லா கிறிஸ்துமஸ்க்கும் கூப்பிடுறது. வாடா வாடா. 1 இயர் கிறிஸ்துமஸ் போற சொன்னது. போய் முடிச்சூர்ல போய் உட்காந்துறான் இவரு. சொல்லி கொடு. ஊருக்கே தெரியும் நான் இங்க இருக்க மாட்டேன் ஊர்ல. அப்பதான் நீ வந்தாதானே, நீ வரல எப்படா? அதனால ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்கீங்க. இப்ப நிறைய கடை ஓபன் பண்ணிட்டான். புதுசா என்ன பண்ணிட்டாங்க, முன்னால கீழே தான் இருந்துச்சு. கீழே தரையில. இது ஆமாடா, இது மைக்கே ஞாபகம் இருக்கு. உள்ள போட்டுறாத, எடுக்க முடியாது. பேச மாதிரி இந்த கர்மாவை அடித்து போடுறோம். சரி சொல்லு, இன்னைக்கு எங்க போறோம் நம்ம? இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சீ ஃபுட், அதாவது ஒரே நிறைய இருக்கு. இப்போ ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது ஒரு 3 ஸ்டாப்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்து மீனவன் உணவகம்னு நினைக்கிறேன் கடை பேரு. சுந்தரி அக்கா அவங்கெல்லாம் வந்து சுந்தரி அக்காவே கிடையாது, ஒரிஜினல் சுந்தரி அக்கா. நான் ஒரு நாள் கூட்டு போய் காமிக்கிறேன். அங்க எங்கன்னா அவங்க எம்ஜிஆர் சமாதி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல எம்ஜிஆர் சமாதி கூட்டு போங்க. ஏன்னா இப்ப ஒன்னு பிளான் பண்றேன். இப்போ வந்து அது இன்னொரு நாள் பார்ப்போம். அது ஒரு ட்ரிப் பண்ணிடுவோம். என்ன இது சரி, இப்போதைக்கு இங்க போறோம். இப்போ வந்து ரூஃப் டாப் ஓபன் பண்ணிருக்காங்க புதுசா. எப்படின்னா முன்னாடி கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் வச்சிருந்தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல ரூஃப் டாப்பா? கிரவுண்ட் ஃப்ளோர் வச்சிட்டு இருந்தாங்க முன்னாடி. இப்போ வந்து ரூஃப் டாப் பண்ணிட்டாங்க எல்லாரும். ஸோ அதனால அதுல பெஸ்டா இருக்கும் அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அங்க போய் நம்ம சும்மா ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம். என்ன சாப்பிட போறீங்கன்னு எனக்கு தெரியல, நீங்க தான் பிளான் சொல்லணும். யஷ்வந்த், நீங்க என்ன எதிர்பார்க்கற? சாப்பாடு கழுத குடிசையா இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி சொல்றான் அவன். நல்ல இடத்துக்கு கூட்டு போவான். ஏன்னா ஒரு வாட்டி இங்க கூட்டு போனான், இங்க நல்லா இருக்கும்னு சொல்லி இப்பெல்லாம் பண்ணாதான். நான் இப்படா கூட்டு போனேன், புரியல. ஆமாடா தெரியல. நைஸ்டா, வெரி நைஸ். சரி ரைட், ஹோட்டலுக்கு செல்வோமா? எது ஹோட்டலுக்கு செல்வோமான்னு? ஹோட்டல் செல்வோம். போவோம். ஃபுல் பிளானே கேட்கவே இல்லையா? ஐயோ சாரியா. நம்ம ஃபர்ஸ்ட் போக வேண்டியது வந்து நம்ம லைட் ஹவுஸ் போறோம். ஏன்னா நம்மளோட மெரினா லைட் ஹவுஸா? என்னடா இவன் என்ன ஸ்கிரிப்ட் தர இதுல அப்படிதான் சொல்ல முடியும். நம்ம அப்புறம் தானடா லைட். ஓ அப்படி. ஆமாங்க. என்னடா நாங்க இப்ப லைட் ஹவுஸ் போறோம். சொல்றா. கட் பண்ணிடுறல மொத்தமா. போயிட்டு சோ ஃபர்ஸ்ட் லைட் ஹவுஸ் பாக்குறோம். ஏன்னா அதுதான் மெரினானாலே அதோட ஐகானிக் பிளேஸே அங்கதான் எப்பவுமே. இப்போ ரொம்ப நாளா ஆச்சுல்ல, அது நம்ம யாரும் போனது இல்ல. ஸ்கூல் டேஸ்லயே வந்து ஓபன் பண்ணிட்டாங்க மேல போறதுக்கு அலோவ் பண்றதுக்கு. நானும் போனதில்ல, நீங்களும் போனதில்ல. அதனால நம்ம 3 பேரும் அங்க ஒரு ரவுண்ட் படிச்சு சும்மா மேல போயிட்டு மேல இருந்து ஒரு லொகேஷன் மாதிரி எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அப்புறம் நம்ம சாப்பிட போறோம். ஓகே ரைட். சாப்பிட போயிட்டு லாஸ்டா ஒரு டெசர்ட்டோட இடத்த ஃபினிஷ் பண்றோம். ரைட்ரா. ஓகே. அதுக்கப்புறம் நான் ஓடி போயிடுறேன். அது எங்க அக்கா வீட்டுக்கு போறேன். எங்க அக்கா கூப்பிட்டாங்க. அக்கா நாய் தானே கூப்பிட்டாங்க, இன்னைக்கே போனேன்னு நினைக்கிறேன். அது வந்து அப்படிதான் பிஸி ஷெட்யூல்ல டக்கு டக்கு மாறும். நீ அதெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது. சரிடா, அதனால சரி வா. என்னாச்சுன்னா 2 வாரமா உன்னை கூப்பிட்டு இருந்தான் அவன். ஆக்சுவலி எப்போ இது பிளான் ஆரம்பிச்சோம்? நம்ம இதை
ஃபெப்ரவரி ஸ்டார்டிங் 1ஆம் தேதியே கூப்பிடலாம். அப்பத்துல இருந்து கூப்பிட்டு அன்னைக்கு அது ஒரு சண்டே தான். அன்னைக்கு சண்டேல என்ன பண்ண மச்சான் இந்த வீக் வேண்டாம் அடுத்த வீக் போலான்னு சொல்லிட்டேன். நான் வெளில போறேன்னு சொல்லிட்டேன். அடுத்த வீக் நான் என்ன பண்ணேன் இது ஊருக்கு போயிட்டு வந்தேன். நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது கால்லாம் வீங்கிருச்சு. இது ஒரு காரணமா சொல்லி அவங்க கிட்ட வீங்கின கால காட்டு என்ன ஷூ போட்டிருக்கா வீங்கின கால ஷூ போட்டிருக்கா. அது அப்போ வீங்கிருச்சு இப்ப வீங்கலடா. அதனால அப்போ அது காரணமா சொல்லி பண்ணிட்டேன். இன்னைக்கும் ஒரு காரணம் சொல்ல நீ அடிச்ச இருக்கு பாரு விபூதி எவ்வளவு பெரிய விபூதி அடிச்சிருக்காங்க. ஸோ அவன் இந்த வாட்டி ஒரு காரணம் சொன்னேன். அவன் என்ன கொல்ற நிலைமைக்கு வந்துட்டான். என்கிட்ட வேற இல்ல ஆப்ஷன் இல்ல இதுதான் போட்டாகணும்ன்ற நிலைமைக்கு அவன் வந்துட்டான் அழுவாத குறையா. ஸோ அதனால அதுவும் யஷ்வந்த் பேர் சொன்ன உடனே எனக்கு வந்து சரி கண்டிப்பா போக தேவையில்ல கண்டிப்பா அவனுக்காக அது நம்ம போகணும் அப்படின்றதுக்காக. சரி இப்ப நான் பண்ற அதே மாதிரி பேசணும். ஓகே நாங்க இப்ப ரோட்டுக்கு வந்துட்டோம். கடைக்கு கூட்டு வர தெளிவா சொல்றா. இப்ப நாங்க விஜய் சேதுபதி கடைக்கு போறோம். நெக்ஸ்ட் வந்து இப்ப கொண்டாந்து முடியாத சொன்னீங்க வீட்டுக்கு வந்து மீன் சாப்பிட்டு போங்க. வீட்டுல நிறைய மீன் வாங்கியாச்சு. பிளான் இருக்கானு மீன் செஞ்சுட்டானா மீந்து போனா வந்து தின்ட்டு போன்றான். அப்படி சொல்லல. உட்கார வச்சிட்டீங்க போறாங்க. We have டா வெயிட்ரா வெயிட் ஃபார் டா. ஏய் போட்டோ பேசிடலாம். போட்டோ எடுக்க வீடியோ எடுக்கியா? வீடியோடா ஒரு குடனுக்குள்ள கூட்டு வந்துட்டான். அப்படிதான் அப்புறமா ரூஃப் டாப் மேல போய் பார்க்கலாம். புரியுதா? ரூஃப் டாப் சரி உன்னோட ஆசைக்காக ப்ரான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஸ்குவிட் ஆமான்னு சொல்லுவோம். அது இலிப்பூச்சி. எலிப்பூச்சி யார் ஆர்டர் பண்ணாச்சே? எலிப்பூச்சி இல்லடா இலிப்பூச்சிடா. யாரு ஐயோ வைக்காத வச்சுட்டான். இது வந்து கடமா. இது வந்து ப்ரான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. இது கடமா. இது ஓகேவா? இப்போ வரும் மீதி எல்லாம் வரும். வேற எதுவும் வேண்டாமா? கன்ஃபார்மா? வேற எதுக்கும் பைசா இல்லடா. நான் சொன்னேன் அம்புட்டு மீனே 500 ரூபான்றான்டா. மீன் ரேட் அப்படிதான்டா இருக்கு. ஜாஸ்தி தான். இங்க எப்படின்னா ஃபுல் மீன் நாங்க பக்கத்து ஒரு கடை போனோம்ல ஆல்மோஸ்ட் 200 250 இதே ரேஞ்ச் பெரிய இருக்கு. அந்த மாதிரி பெஸ்ட்ல இன்னும் கம்மியா இருக்கு. அந்த மாதிரி கடைகள் இருக்கு. நீ ரூஃப் டாப் புதுசா கேட்டியே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குன்னா ரூஃப் டாப் இல்லனா எங்க ஆன்ட்டி கடை இருக்கு பக்கத்துல. ஆன்ட்டி கடை அங்கே இருக்கு. நான் அங்கே ஆன்ட்டிக்கு அவனுக்கு பிரச்சனை இல்ல. இந்த கடை கூட்டு வந்துட்டான். அங்கேயே கூட்டு போயிருக்கேன். எனக்கு கம்மி ரேட் தான் வந்திருக்கு. ஓகே ஓகே. அந்த மாதிரி சர்வீஸ் மட்டும் நான் எடுத்துருக்கேன். இது நண்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு. என்ன பண்ண நண்டு இப்போ நண்டு பேட்மேன் மாதிரி ஆக்கிட்டான். ஒரு மைக்க பாரு கையிலேயே வச்சுட்டு இருக்கான். சாரிடா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் மைக்ல வச்சு பேசிட்டு இருக்கான். இலிப்பூச்சி தெரியுதா? கிராப் மாதிரி இருக்கும் பார்க்க. தங்க மோதிரம். ஃபோக்கஸ் இங்கே வைமே. ஸோ இது ஆனால் இது என்னன்னா உண்மையா சொல்லணும்னா நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கும் பாரு. அந்த மாதிரி இது கடல்ல. ஆனா கிட்டத்தட்ட நண்டோட ஃபேமிலியில சித்தப்பா பையன் மாதிரி வச்சுக்கோங்க. நண்டோட சித்தப்பா பையன் தான் எலிப்பூச்சி. என்ன எழவி அது? இவங்களோட சித்தப்பா பையன் நண்டோட சித்தப்பா. என்னடா பண்றேன் நான்? ஓகே இல்லடா ஃபேமிலி சோ சொல்றேன். எனக்கு நண்டோட இங்க மின்னுது வரல. அதான் பாத்துட்டு இருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சு அன்பனுக்கு. 2 குழந்தைங்க காலேஜ் போயிருக்கு. இது அப்படியே ப்ராப்ளம். நண்டுனா நம்ம ஓடுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உள்ள ஃப்ரெஷ்லாம் அப்படியே வரும். நல்லா இருக்கு. இதெல்லாம் நமக்கு வாயில போட்டுறா போயிட்டு வாங்க. அது மாதிரிதான் சாப்பிடுவோம். அதை என்னப்பா நீங்க கடை ஒரே நண்டை ஃபுல்லா வாயில போட போறாங்க. ஒரே நண்டு அப்படி சொல்லி வரப்போகுது. அப்படி இல்லை இது பாரு. கீழே பரட்டி எடுத்து ஆங்கில ஒண்ணு இருக்கு உள்ள தள்ளு. யாராவது கொலா பண்ணி வச்சிருக்காங்க. கொலா பண்ணி வச்சிருக்கானா? நண்டுக்கில யாராவது பதிக்க வச்சிருக்காண்டா. அவருக்கு வந்து ஒரே நண்டை லபக்குன்னு வாயில் போட போற ஒரே டைம்ல கூட செல்லியும் சேர்த்து சாப்பிடுறான். அப்படி சொல்லி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படிலாம் இல்லை. ஃபோக்கில் ஏதாவது காரணத்தினால் நான் ஃபோக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். கட்டில் வந்திருக்கு. வந்து ஃபிஷ் கட்லட். அப்படியே வாயில போடலாம். அது சாப்பிடக்கூடாது. வாயில போட்டுடா.
இதுதான் சாப்பிடணும், இந்த மாதிரி தான் சாப்பிடணும். சொல்கிறான் பாரு, வாயில் போட்டு காட்டிட்டு இருக்கா. ஆமாம், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கையெல்லாம் ஆயில். இப்போ வந்து அன்பன் தான் நம்மளுக்காக ப்ளே பண்ண போகிறோம். ஆமா, என்கிட்ட ஒரு ரெக்கார்டிங் இருக்கு, அது நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஜோல் தான் பே பண்ணுவான்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் தான் கேட்கும், ஏன்னா மைக்கு கீழே இருக்கு. மைக்கில் பேசல. சொல்லு, எவ்வளோ காசு கொடுக்க போற, எங்களுக்கு பே பண்ண போற நீ? 150. எத்தனை பேர்? அது முக்கியம் இல்லை, நீ எவ்வளோ பே பண்ண போற? 750 தான். ஜோல் பே பண்ணுங்க. நாங்கள் வந்திருக்கோம். மேலே ஒரு வீடு, அந்த ஒரு துணி காய்து பத்தியா ஒரு டேங்க் எவ்வளோ, அதுதான் நம்ம வீடு. அங்கிருந்து நின்று பார்த்தாலும் அதே தான் தெரியும். வியூ கவர் பண்ணுவோம். ஹவ் இஸ் த வியூ? சூப்பர். ஓகே, நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் வந்து லைட் ஹவுஸ் போக போகிறோம். சாப்பிட்டீங்களா? ஆமாம், இன்னொரு மைக்குங்க பாக்கெட்லடா. அங்கே வச்சிட்டியா? யாரா பக்கத்துலேயே குப்பையோட வச்சிட்டான் போல மைக்கை. நாங்கள் வந்து பைக் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து லைட் ஹவுஸ் போக போகிறோம். நானும் பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைம் போகிறேன். இன்னும் கூட துப்பை வைக்க பிடிங்க சிவா அப்படின்றது. ஆன் பண்ணிட்டல மைக் இல்லையா அது? அட பாவி, மைக்கு ஏதோ பேச போகிறேன்டா. மைக் இங்க வச்சிட்டடா. என்ன? சாரிடா, அது கேஷ் நட்டோட வச்சிட்டேன். கேஷ் அப்புறம் அதுக்குள்ள போய் வச்ச தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். சொல்லேஷன் இப்போ எங்கே போக போகிறோம்? பில் எல்லாம் பே பண்ணியிருக்கேன். லைட் ஹவுஸ் கூட்டு போங்க. பார்த்ததுல லைட் ஹவுஸ் நீயும் பார்த்தது இல்லையா? வெளில இருந்தா பாத்திருக்கேன். உள்ளே பார்த்தது அப்படியா? நீயே பார்த்தது இல்லையா? அடப்பாவி. லைட் ஹவுஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அன்பன தொப்ப மட்டும் தெரியுதுடா. உள்ள உட்காரு. இதுக்கப்புறம் இருந்தாங்க ஃபேமிலி பேக். ஃபேமிலி பேக் எப்படி இருந்தா உடனே தெரியுமாடா ஒரு காலத்துல? ஏய், பழைய ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டுரு அன்னைக்கு மாதிரி. ஏச்சோ, உன் மாஸ்டர் பேசுறா, நீ எதுவுமே பேச மாட்டற. சொல்லு, யார் மாஸ்டர்? அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. டன் 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 டன். அப்புறம் ஏய் அயன்மேன். 144. நாங்கள் சேசிங் பண்ண போகிறோம் அன்பனை. தெருக்குள்ளே வந்து ஒரு செம்மையான ஒரு பைக் சேசிங் சீன் பார்க்க போகிறீங்க. பஸ்ஸுக்குள்ளேருந்து வெளியே வர அன்பன். சேஃபாக போயிடுவோமாடா? சந்துக்குள்ள பக்கத்து வீடாடி இஷ்டத்துக்கு போறான் போடுறா. அன்பனே, அவன் ஸ்கில்ஸ் காட்டுறதுக்கு இந்த வண்டி தான் கிடைச்சதாடா. திரும்பி பார்த்து ஆழ்த்துளை கிணறு இருக்கான், உள்ள ஒண்ணுதான் அன்பனே. எங்களை டெசர்ட் சஃபாரி கூட்டு போயிட்டு இருக்கான். ஜாலி. பின்னாடி போலீஸா? பஸ்? ஓ, பழைய பஸ் வருதா? உங்களுக்கு பழைய காலத்து பஸ்ஸை காட்ட போகிறோம். கிராஸ் பண்ணி போகுது. ஏய் செமையாடா. டைகர் கலப்புறோம். தேங்க்யூ. என்னோட கொஞ்சம் ஹைட்டா இருக்கு. அந்த லைட் ஹவுஸ் தான் நாங்க போக போறோம். டைம் இப்போ நாங்கள் மேலே போயிட்டு இருக்கோம். ஏஷியன் முதுகுல இருந்து காட்டுறோம். போனை கீழே விட்டுறோன்னு தான் பயமா இருக்கு. செம்ம வியூ. கீழே நம்ம பைக்கு நிற்குது. இருக்கும் போன் அப்படியே கீழே வந்துச்சான். எனக்கு பயமா இருக்குடா, நீ போன அப்படி காமிக்கும் போது. கவர் ஆச்சு. என்னடா இப்படி இருக்கு? அங்க பாருடா. வெளியே துரத்தி விட்டாங்க நம்மள. இது என்ன பண்றது? என்னடா நொண்ண பண்றது? இவ்வளோ திட்டி அந்த மாதிரி திட்டுறா. நொண்ண பண்றதா? 5 நிமிஷம் தான் விட்டாங்க. யாரும் வராதிங்க இங்க. பிளான்
ம். ஆமா. ஏய் சுறா விஜய் மாதிரி இங்க இருந்து குச்சி வர போறது. யசோ சுறா விஜய் மாதிரி குச்சி வாடா. கிராப். யாருதா என்னடா சொல்ற? நண்டுடா. ஏய் நண்டுடா. அன்மணி வீட்டுக்கு எடுத்து போயிடலாம். ஏய் கடிக்கு போகுதா? அவுட்டா? ஆமாடா. நாங்கள் இப்போ வந்து ஜூஸ் குடிக்க போகிறோம். என்ன ரியாக்ஷன் அது? பரதநாட்டியம். இப்போ இன்னொட்டி போகும்போது இது வந்து கோக்கு மேலே ஐஸ்கிரீமு. இந்த ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி. எவ்வளோ இருக்கு? எனக்கு வந்துருச்சு ஜூஸு. ஓகே நாங்கள் வாங்க முடிக்கிறோம். நன்றி வணக்கம். பாய். பாயில் எப்படி போச்சு? நான் தானே உங்க கேட்குறேன் எப்படி போச்சுன்னு. உங்களை சுற்றி நான் தானே காமிச்சேன். ஏன்னா பதில் சொல்றேன். நல்லா போச்சு. ஓகே ஆ லாஸ்ட்டில் கெடுத்துட்டாங்க. ஐஸ்கிரீமா? காய்ஸ் நான் பாஸ்கின் ராபின்ல ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்றேன் காய்ஸ். வேணாம் காய்ஸ் 2 பேரும் கேட்கல காய்ஸ் என்கிட்ட. வெளில எங்களுக்கு பே பண்ண சொன்னா நானே 30 ரூபா ஜிபே வச்சுட்டு இங்கே எங்கேயும் சுற்றிட்டு இருக்கேன். ஓகே போய் சொல்லாத. ஓகே நன்றி நீங்கள் வந்ததுக்கு லாகுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக. ஆக்சுவலி இட்ஸ் மை பிஸி ஷெட்யூல். பை. தேங்க்யூ. ஓகே टाइगर